அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மாணவர்களின் பிறந்த நாள், பிறந்த தேதி, பிறந்த வருடம் இதனை மாற்றம் செய்வதற்கான வழிமுறைகள், அதுக்காக ஓடிபி ஜென்ரேட் பண்ணுறது எப்படி, அந்த ஓடிபி எப்படி சப்மிட் பண்ணுறது, எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. மேலும் பல பயனுள்ள தகவல்கள் தங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். ரெக்கமெண்ட் ப்ரௌசர் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸ்கூலோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட். அண்ட் தென் இங்கே ஐகான்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த 3 ஹரிசாண்டல் பார்ஸ் இருக்கு இல்லையா, இதை என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரியான ஐகான்ஸ் வரும். இந்த ஐகான்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே மாணவர்களுடைய பெயர்கள் உங்களுக்கு இதில் குறிப்பிட்டிருப்பாங்க. இதில் நீங்கள் மாற்றம் செய்யக்கூடிய மாணவருடைய விவரம், எந்த வகுப்புன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு இங்கே நேம் இன் இங்கிலீஷ் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரால் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் அண்ட் தமிழ் அப்படின்றது கொடுங்க. இப்போ நான் சம்யுக்தா அப்படின்ற பேரை வந்து இதில் சர்ச் பண்ணுறேன். இதில் சர்ச் பண்ண உடனே பார்த்திங்கன்னா அவங்களுடைய லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா பென்சில் ஐக்கான் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்குது, தெரியுதுங்களா? ரைட், ஆமாம். இந்த ஐக்கான் என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண உடனே எடிட் சிம்பிள்ஸ் நமக்கு வரும். இப்படி கிளிக் பண்ண உடனே ஸ்டூடெண்ட்டுடைய எம்இஎஸ் நம்பர் நமக்கு வரும். இதில் டேட் ஆஃப் பர்த்னு இருக்குது இல்லைங்களா, இந்த டேட் ஆஃப் பர்த்ன்ற விவரத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ மாற்றம் செய்ய போகிறோம். ஸோ அப்படி கிளிக் பண்ணும்பொழுது நமக்கு என்ன ஆகும், இதை கிளிக் பண்ணிவிட்டு செட்டுன்னு கொடுக்குறோம். மாற்றம் இருந்தால் மாற்றம் செய்துட்டு அப்டேட்ன்றதை கொடுங்க. அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, சரிங்களா? ரைட். இதில் மாற்றம் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்னா அப்டேட் ஆகும். 28ன்னு கொடுக்குறேன், செட் கொடுக்குறேன். இதில் மாற்றம் செஞ்ச பிறகு நமக்கு என்ன ஆகும்னா அப்டேட் கொடுத்தோம்னா இந்த மாதிரியான ஓடிபி அவங்களுக்கு வரும். ஓடிபி ஹேஸ் பீன் ஜெனரேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி சென்ட் டு த பேரண்ட் அண்ட் கார்டியன் அப்படின்னு போட்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் என்டர் த ஓடிபி விதின் 3 days in the OTP submission module to update the student DOB அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? சரி. இந்த மாதிரி வரும்பொழுது இது நம்ம ஓகே கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும், சேவ் பண்ணி வச்சுக்கணும். சரிங்க சார், இந்த ஓடிபி எங்கே என்ட்ரி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஓடிபி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து ஒரு 5 ஸ்டூடெண்ட்டுக்கு ஓடிபி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்துருக்குறோமோ அந்த ஸ்டூடெண்ட்டோடைய ஓடிபி இங்கே கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன மாற்றம் செஞ்சுருக்கிறோம் அப்படின்றதும் இங்கே நமக்கு காமிச்சிருப்பாங்க. தெரியுதுங்களா? ரைட். இப்போ நமக்கு வந்திருக்கிற ஓடிபி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஓடிபி சப்மிட் கொடுக்க போகிறோம். அப்போ நம்ம சப்மிட்ன்றதை நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே கொடுக்கணும். இதை கொடுத்தா தான் நமக்கு இங்கே ஓடிபி காமிக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், ஓடிபின்னு கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல அப்டேட் ஆயிரும். சரிங்களா? ரைட். இப்போ எனக்கு வந்திருக்கிற ஓடிபி நான் என்ன பண்ணுறேன், என்ட்ரு பண்ணுறேன். 991054 991054 கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்குறேன். கொடுத்த உடனே டீட்டெயில்ஸ் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்திருக்குங்க. சரிங்களா? இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்டோட லிஸ்ட்டில் போயிட்டு இந்த பேரை செலக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்தோம்னா இப்போது அப்டேட் ஆகிருக்கும். தெரியுதுங்களாங்க? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் ஆகிருக்கு. சரிங்களா? ரைட், ஓகே. ஸோ இந்த மாதிரியான வழிமுறைகளை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணணும், பென்சில் ஐக்கனை கிளிக் பண்ணணும். அடுத்தது டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ணுறோம். அவங்களுடைய மாற்றம் இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு செட்டுன்னு கொடுக்குறோம். கொடுத்த உடனே அப்டேட்டுன்னு கொடுக்குறோம். அப்டேட் கொடுத்த உடனே ஓடிபி ஹஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி சென்ட் டு த பேரண்ட் அண்ட் கார்டியன் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. ப்ளீஸ் என்டர் த ஓடிபி வித்தின் 3 days in the OTP submission module. ஓகே கொடுத்துருங்க. இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி சப்மிஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த சப்மிஷனில் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய யாருக்கு கொடுத்தீங்களோ அவங்களுடைய பெயர் குறிப்பிட்டிருப்பாங்க. அதுக்கு நேராக சப்மிட்ன்றது கொடுங்க. இதில் ஓடிபியில் அது வழங்கப்பட்ட அந்த ஓடிபின்றதை நம்ம கொடுத்துக்கணும்.
ரைட். மெசேஜஸில் போனீங்கன்னா உங்களுக்கு ரீசெண்டாக வந்த ஓடிபி கொடுத்துருப்பாங்க. இதில் மாணவர் பெயர் அப்படின்றது 114835 114835 அப்படின்றத கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்குறேன். டீட்டெயில்ஸ் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டில் போயிட்டு நம்ம அந்த குழந்தையோட விவரங்களை செக் பண்ணி பார்த்தோம்னா அகெயின் நமக்கு என்ன ஆகும், மாற்றங்களோட கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான வழிமுறைகளை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாணவர்களுடைய பிறந்த நாள் விவரங்களை பயன்படுத்தலாம். சார் மெசேஜே வரல சார் அப்படின்னும் பொழுது நம்ம என்ன செய்யணும், முதல்ல என்ன பண்ணணும், இவங்களுடைய மொபைல் நம்பரை கரெக்டாக அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்களான்றதை செக் பண்ணிக்கணும். மொபைல் நம்பர் அவசியமாக செக் பண்ணிக்கிட்டால் தான் இதை வந்து மாடியூல்ஸை அப்டேட் பண்ண முடியும். இந்த மொபைல் நம்பர்ஸும் நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே அப்டேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது பண்ணுறதுக்கு முன்னாடி சரியான மொபைல் நம்பரை கொடுத்து அப்டேட் பண்ணிக்கலாம் நீங்கள். சரிங்களா? இதுக்கு வந்து நமக்கு என்ன பண்ண மாட்டாங்க, இந்த விதமான சேஞ்சஸும் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ டீச்சர்ஸ். இந்த வழிமுறைகளை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம், மாணவர்களுடைய விவரங்களை, பிறந்த நாள் தேதியை மாற்றம் செய்து கொள்ளலாம். மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்கு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.